எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு விமர்சிக்கலாமாங்க பகுதியில நம்ம பேச எடுத்திருக்க டாபிக் நல்ல பெற்றோராக இருப்பது எப்படி? ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ங்க. இந்த கால ஜெனரேஷனுக்கு தேவையான ஒண்ணு. எப்படி பெற்றோராக இருப்பது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா நல்ல பெற்றோராக இருக்கிறோமா அப்படின்றது டவுட் தாங்க. ஏன்னா, ஒரு காலத்துல எல்லாமே கூட்டு குடும்பமா இருக்கும்போது, நீங்க பெத்துட்டீங்கனாவே போதும். குழந்தை ஆட்டோமேட்டிக்காவே வளரும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு டைரக்ஷன்ல குழந்தைய நல்லா தேய்ச்சு, தேய்ச்சு, தேய்ச்சு எப்படி ஒரு பொருள ஷைன் பண்ணி கொண்டு வரோமோ, அதே மாதிரி நம்மளோட குழந்தைய பக்குவப்படுத்தி, பக்குவப்படுத்தி ஒரு நல்ல குழந்தையா இந்த சமூகத்துக்கு வளர விடுவாங்க. ஆனா, ஒரு சிறந்த குழந்தை வளர்க்கணும் அப்படின்னா, முதல்ல பெற்றோர்கள் ஒரு நல்ல பெற்றோராக இருப்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று இருக்கு. இப்ப இருக்கிற தனி குடும்பத்துல ஒரு பெற்றோராக ஆவறது அப்படின்றதே இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய கொம்பு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சுனாவே அவ்வளவுதான் இந்த வாழ்க்கையிலேயே பெரிய சாதனை பண்ற அளவுக்கு அது பெற்றோராக ஆவது அப்படின்றதே பெரிய விஷயமா ஆயிடுச்சு. இந்த நேரத்துல நம்ம நல்ல பெற்றோராக எப்படி இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெறைய பேருக்கு தெரியலங்க. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் மட்டும் தான் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. ஒய்ஃப் வீட்லயே தான் இருப்பாங்க. அந்த டைம்ல குழந்தைக்கு தேவையான நேர்மறையான சிந்தனையுடைய எல்லா விஷயமும் பெற்றோர்கள் நல்ல விதமா குழந்தைகளுக்கு குடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்ப குழந்தைகளும் பாத்தீங்கன்னா, பெற்றோரோட நேரடி கண்காணிப்பிலே இருந்ததால, சிறந்த குழந்தையா வளர்றதுக்கு நெறைய சான்சஸும் இருந்துச்சு. சிறந்த குழந்தைகளும் நெறைய பேர் உருவானாங்க. ஆனா, இந்த காலத்துல அந்த மாதிரி இருப்பது அப்படின்றது நெனச்சு கூட பார்க்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல ஆயிடுச்சு. எல்லார் வீட்லயுமே பெற்றோர்கள் வேலைக்கு போகிற டைம்ல பாத்தீங்கன்னா, குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ற டைம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போச்சுங்க. இப்படி நீங்க குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ண டைம் குறையும் போது, குழந்தைகள் சிறந்த குழந்தையாக வளர்றதுக்கு சான்சஸ் குறைந்து போச்சு. இப்ப இந்த மாதிரி குறைஞ்சு போற டைம்லயும் நான் எப்படி ஒரு நல்ல பெற்றோராக இருப்பது, எப்படி நான் என்ன மாத்திக்கணும் அப்படின்னா, அதுக்கு தான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம். சிறந்த பெற்றோராக இருப்பது எப்படி? இல்லாட்டினா நல்ல பெற்றோராக இருப்பது எப்படி? வாங்க பார்க்கலாம். குழந்தை வளர்ப்பு. பேரண்டிங்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே குழந்தை வளர்ப்புங்க. இது எல்லாத்துக்குமே வந்துராது. இது ஒரு பெரிய கலை. இது சரியான விதத்துல நீங்க பின்பற்றும்போது மட்டும் தான் நீங்க நல்ல பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். குழந்தைகளும் நல்ல பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள தூக்கி கொண்டாடுவாங்க. எப்படி நீங்க ஒரு நேர்மறை பெற்றோர்களா இருக்கிறது, நல்ல பெற்றோராக இருக்கிறது அப்படின்னா, அதுக்கு சில வழிமுறைகள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணுங்க. நேர்மறை பெற்றோர் அப்படின்னு நம்ம சொல்றதே பாத்தீங்கன்னா, ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். ஏன்னா, நெறைய பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா, நான் என் குழந்தைய நல்ல குழந்தையா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓவரா ஸ்ட்ரிக்ட்டா இருந்துருவாங்க. இதே சில பேர் பார்த்தீங்கன்னா, என் குழந்தை நல்ல குழந்தையா ஃப்ரீடமா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு, க எந்த கண்டிப்பும் இல்லாமயே விட்டுருவாங்க. இப்படி நீங்க ஒரேடியா ஃப்ரீடம் குடுத்தாலும் சரி, ரொம்ப அவங்கள கெடுபிடி பண்ணி ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாலும் சரி, 2மே நேர்மறையான பெற்றோர்கள உருவாக்காது. அதே டைம்ல சிறந்த குழந்தைகளையும் உருவாக்காது. நேர்மறை பெற்றோர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு தேவையான அன்பையும், அரவணைப்பையும், இரக்கத்தையும் அவங்களுக்கு எப்ப தேவைப்படுதோ அந்த டைம்ல அவங்களுக்கு இடம் குடுத்து, அதே டைம்ல அவங்களையும் ஊக்குவிச்சு, அவங்க மூலியமா மத்தவங்களுக்கும் பரவற மாரி வளர்க்குற முறை தான் நேர்மறையான பெற்றோர்கள். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க தப்பு செய்யும்போது அதுக்கேத்த மாதிரி தட்டி குடுத்துட்டு போறது தான் முக்கியமான வழிங்க. அப்படி பண்ணும்போது தான் இந்த பெற்றோர்களுக்கும், குழந்தைகளுக்குமே ஒரு நல்ல பாண்டிங் கிரியேட் ஆகும். இந்த குழந்தைகளுக்கு நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்களா தெரிவீங்க. உலகத்துல எல்லா விஷயத்தையும் குழந்தைகள் கத்துக்கிறதுக்கு முன்னாடி முதல் யார பார்த்து கத்துக்கிறாங்க அப்படின்னா, பேரண்ட்ஸ பார்த்து தாங்க கத்துக்கிறாங்க. கூட்டு குடும்பமா இருக்கிற பட்சத்துல நம்ம அத சொல்லலாம். தாத்தா பாட்டிய பார்த்து கத்துக்கிட்டாங்க, அத்தை மாமாவ பார்த்து கத்துக்கிட்டாங்க, இல்லாட்டினா பெரியம்மா பெரியப்பாவ பார்த்து கத்துக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம நெறைய பேரு சொல்லலாம். ஆனா இந்த காலத்துல 4 பேர் இருக்கிறதையும், 3 பேர் இருக்கிறதையும் ஒரு குடும்பம்னு நம்ம சொல்லும்போது, இதுல முக்கியமா குழந்தைகள் பெற்றோர்கள் பார்த்து தாங்க கத்துக்கிறாங்க. சோ பெற்றோர்கள் நல்லவர்களாக இருப்பதும், நல்ல விதமா நடந்துக்கிறதும், முடிஞ்ச அளவு அன்ப செலுத்துவதும், அரவணைக்கிறதும் தான் குழந்தைகள ஒரு சிறந்த குழந்தையா வளர்க்கும். சரி. இப்ப நேர்மறை பெற்றோர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். நேர்மறை பெற்றோர்னா என்ன? எல்லா பெற்றோருமே நல்ல பெற்றோர்கள் தாங்க. யாருமே கெட்ட நோக்கத்தோட குழந்தைகள எல்லாம் வளர்க்கறது இல்ல. அப்படின்னு நீங்க சொல்றது புரியுது. ஆனா, நேர்மறை பெற்றோர்கள்லாம் என்ன அப்படின்னா, ஆர்டினரி பெற்றோர்களோட இவங்க கொஞ்சம் வித்தியாசமானவங்க. இப்ப நம்ம நெறைய பேர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, எப்படி பெற்றோர்களுக்கும், வளர்ப்பு பெற்றோர்களுக்கும் எப்படி ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கோ, அதே மாரி தான் பெற்றவர்களுக்கும், நேர்மறையான பெற்றோர்கள் அப்படின்னு நம்ம சொல்றவங்களுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு.
என்ன அப்படின்னா, எல்லா பெற்றோர்களுமே குழந்தைகளோட ஆரோக்கியத்துக்கும், அவங்கள நல்வாழ்வுக்கு வந்து என்னென்ன தேவையோ, அது எல்லாமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணக்கூடியவங்க தான் பெற்றோர்கள். ஆனா, நேர்மறை பெற்றோர்கள் அப்படின்றவங்களோட அணுகுமுறை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சக்தி வாய்ந்த அணுகுமுறையா இருக்குங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குழந்தைகளோட பலவீனங்கள் எல்லாம் கவனம் வச்சுக்கிட்டு, அந்த பலவீனத்த எப்படி வந்து நல்ல அவங்களுக்கு அது வந்து ஒரு பலமா வந்து எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தைகளோட அடிப்படை பலவீனத்த அடிப்படை பலமா எப்படி மாத்துறது அப்படின்னு ஈஸியா வந்து அப்ரோச் பண்ணுவாங்கங்க. இந்த மாதிரி சில பெற்றோர்கள் மட்டும் தான் பண்ணுவாங்க. அதனால தான் அவங்கள நம்ம நேர்மறையான பெற்றோர்கள் அப்படின்னு சொல்றோம். எல்லா பெற்றோர்களுமே குழந்தைகளோட நலன்ல அக்கறை உள்ளவங்க தான். இந்த அக்கறையும், அவங்களுக்கு கற்பிக்கிறதும், நல்ல வழி நடத்துறதையும், இந்த சொசைட்டில எப்படி ஒரு நல்ல மனிதனா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிக் குடுக்குறதும், இது எல்லாமே குழந்தைகளோட தொடர்பு தேவைய நீங்க திரும்ப திரும்ப பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஆர்டினரி பெற்றோரா இருந்த பட்சத்துல நேர்மறையான பெற்றோரா மாறுவீங்க. பெற்றோரோட வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தை போடும்போது என்ன தவறு செய்ச்சு? அது எப்படி வந்துட்டு கவனிக்கிறது? அந்த தவற வந்து எப்படி மாத்துறது? அப்படின்றது எல்லாமே எல்லா பெற்றோர்களுக்குமே ரொம்ப ரொம்ப சவாலான ஒரு விஷயமா தாங்க இருக்கும். ஆனா, இந்த சவாலான விஷயத்தையே நம்ம துணிஞ்சு யோசிச்சோம் அப்படின்னா, நமக்கு ஈஸியா வந்துட்டு அதோட பாயிண்ட் கிடைக்கும். எப்படி நம்ம அத பலமா மாத்துறது அப்படின்னு. சரி, இந்த நேர்மறை பெற்றோர்கள் எப்படி வந்து குழந்தைகள அணுகுறாங்க? மற்ற பெற்றோர்களுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நெறைய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ணுவாங்கங்க. தேவையான விஷயத்த ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. கவனமா பார்த்துப்பாங்க. குழந்தைகளுக்கு நெறைய விஷயம் கத்துக் குடுப்பாங்க. வாழ்க்கை முறைன்னா என்ன? அதாவது காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறதுலருந்து, அந்த இடத்த கிளீனா வைக்கிறதுலருந்து, நம்மளோட செல்ஃப் ஹைஜீன் கைய கழுவுறதுலருந்து, வாய துடைக்கிறதுலருந்து, எல்லா விஷயத்தையுமே அழகா வந்து நமக்கு வழிகாட்டிட்டே வருவாங்கங்க. வன்முறை இல்லாம வழிகாட்டுவாங்க. அதுதான் இதுல முக்கியம். வன்முறை காமிச்சீங்கன்னா, குழந்தைங்க ஃபாலோ பண்ணாது. குழந்தைகளிடம் நெறைய டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். அதே டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட லெவல்லயே போயிட்டு அவங்களுக்கு புடிச்ச மாதிரி விஷயத்தையே அழகா கொண்டு போகணும். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு வந்து குடுக்கணும். அந்த அந்த பசங்க வந்து ஃபீல் பண்ணணும். அப்பா, அம்மா இருக்கிறாங்க. எனக்கு வந்து வேற எதுவுமே பயப்பட தேவையில்ல அப்படின்ற ஒரு அரவணைப்பையும், அன்பையும் இங்க குடுக்கணும். இந்த மாரி குடுக்கும்போதே ஒரு நேர்மறையான ஒரு சிச்சுவேஷன் அந்த வீட்ல வளர ஆரம்பிக்கும். என்விரான்மென்ட்டே பாசிட்டிவாக மாறும். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகளோட வளர்ச்சி அந்தந்த வயதுக்கு ஏத்த மாரி கண்காணிச்சுக்கிட்டே வரணுங்க. அதுலயும் ஏதாவது மாற்றம் இருந்ததுன்னா, டக்குனு குழந்தைகள தட்டி குடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். இன்னொன்னு குழந்தைகள் என்ன சொல்றாங்களோ, அதை எல்லாமே வந்து நம்ம லிசன் பண்ணி, சுயமரியாதைய எப்படி வளர்க்கணும்? ஒழுக்கத்த எப்படி வளர்க்கணும்? குழந்தையோட மனநிலை வந்து எப்படி இந்த மூட் ஸ்விங்லாம் இல்லாம, ஒரு ரொம்ப ரிலாக்ஸ்டு ஒரு மனநிலைய எப்படி கொண்டு வரணும்? பெரியவங்கள பார்த்தா எப்படி மரியாதையா குடுத்து பிஹேவ் பண்ணணும்? அப்படின்னு இந்த மாதிரி விஷயத்த எல்லாத்தையுமே அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க, ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி ஃபாலோ பண்றவங்கள தான் நம்ம நேர்மறை பெற்றோர்கள் அப்படின்னு சொல்றோம். ஆக்சுவலா குழந்தை பொறக்கும்போது பார்த்தீங்கன்னா, எல்லா குழந்தையுமே நல்ல குழந்தை தாங்க. ஆனா, அந்த குழந்தைகள் வந்து பெற்றோர்களோட அரவணைப்பாலயும், அவங்க வளர்ச்சி எப்படி பண்றாங்களோ, அவங்க எப்படி கைட் பண்றாங்களோ, அத பொறுத்து தான் நல்ல குழந்தைகளாகவும், மிக நல்ல குழந்தைகளாகவும் மாறுறாங்க. இப்படி குழந்தைகள வந்து ஒரு நேர்மறையான ஒரு குழந்தையா நம்ம மாத்தும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம மட்டுமே இல்லங்க, நம்ம சொசைட்டியே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வளர்ச்சிய அடைய முடியும். எல்லா பிரச்சனைக்குமே மெயின் காரணமே குடும்பத்துல இருந்து தாங்க ஆரம்பிக்குது. ஸோ குடும்பத்திலேயே நீங்க குழந்தைகளை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போணும், எப்படி வந்துட்டு மரியாதை குடுத்து போணும், எப்படி வந்து எல்லா விஷயத்தையுமே எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்க அவங்களுக்கு அவங்களோட நடத்தையிலேருந்தே நீங்க கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களோட சிந்தனையிலேருந்தே நீங்க பாசிட்டிவா விதைக்கும்போது, எந்த தவறான வழிக்கும் குழந்தைகள் எந்த இடத்துல நீங்க விட்டாலும் சரி, குழந்தைகள் தவறான ஒரு எண்ணத்தோடயோ, இல்ல தவறான ஒரு நடத்தைக்கும் போறதுக்கு சான்சஸ் ரொம்ப குறைவுங்க. ஸோ இது எல்லாமே நம்ம எங்கருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, இதோட மெயின் பாயிண்ட்டே வீடுதான். அதுவும் வீட்டுல பெற்றோர்களோட கடமை தான் மிக மிக முக்கியமான கடமை. ஒரு குழந்தை தப்பு செய்யுது அப்படின்னா, முதல் தடவ செஞ்சதுன்னா பிரச்சனை இல்லங்க. அதே தப்ப அத ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, பெற்றோர்கள் சரியா கவனிக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த குழந்தைக்கும் பெற்றோருக்கும் எப்படி ஒரு ஆரோக்கியமான உறவு குடுக்கறது? ஏன்னா சில குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிடிவாதமா இருக்கும். பெற்றோர்கள் சொல்றதே கேட்காது. பெற்றோர்கள் வந்து பணிஞ்சு பணிஞ்சு போற மாதிரி இருக்கும். ஆனா குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, எகிரி எகிரிட்டு வரும். ஸோ இந்த மாரி டைம்ல எப்படி என் குழந்தைக்கும் எனக்கும் ஒரு ஆரோக்கியமான ஒரு உறவ கொண்டு வர்றது? அப்படின்னா, அதுக்கும் சில விஷயம்லாம் இருக்குங்க. இது வந்து எடுத்த உடனயே வந்து ஒரே நாள்ல என் குழந்தை நான் சொல்றதெல்லாம் கேட்கும் அப்படின்னு நம்ம மாத்த முடியாது. கேட்கணும்னு சொல்ல முடியாது. அதே டைம்ல பார்த்தீங்கன்னா, நம்மளும் வந்து ஒரே நாள்ல குழந்தைக்கு ஏத்த மாரிலாம் மாறிட்டு போக முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே நம்ம தொடர்ந்து
அந்த நேர்மறையான ஒரு எண்ணத்தை விதைக்கும் போதுதான் குழந்தைகளுக்கும் சரி, பெற்றோர்களுக்கும் சரி அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா வளரும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரிலேஷன்ஷிப்ங்க. குழந்தைகளோட நடத்தை அப்படின்றதே பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் நடுவுல இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப்லாம் தான் வந்துட்டு இருக்கு. முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, பெற்றோர்கள் ஒரு குழந்தைக்கு நம்பிக்கையை அதிகரிக்கணுங்க. என்ன தப்பு பண்ணாலும் சரி, நான் இருக்கே உன்ன மாத்துறதுக்கு, அம்மா உன்ன மாத்திருவாங்க. இது தப்பா இது ரைட்டா அப்படின்றது அம்மா கிட்ட கேட்டா தெரியும், இல்ல அப்பா கிட்ட கேட்டா தெரியும் அப்படின்னு குழந்தைங்களுக்கு முதல்ல அது நம்பிக்கை வர வைக்கணும். இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை ஸ்கூல்ல நடந்திருக்கு, இல்ல ஒரு பாக்ஸ் தொலைச்சிட்டு வந்துருச்சு அப்படின்னா கூட குழந்தைகள் பெற்றோர்கள்ட்ட நேரடியா இன்னைக்கு தொலைச்சிட்டேன், எங்க போச்சுன்னே தெரியல, நான் வச்சிருந்த டேபிள்ல யாரோ எடுத்துட்டாங்க அப்படின்னு துணிஞ்சு சொல்லக்கூடிய அளவுக்கு குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கும் நடுவுல இருக்க கேப்பை குறைச்சி நேர்மறையான ஒரு நம்பிக்கையை உருவாக்கணும். இப்படி குழந்தைகள் பெற்றோர்கள்ட்ட எப்பயுமே நேரடியாகவே நேர்மறையான எண்ணத்தோடையே பேசும்போது பாத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த பிணைப்பு ரொம்ப வலுவா இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். இப்படி இருக்கிற குழந்தைகள் தப்பு செய்யறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அவங்களுக்கு நடக்கக்கூடிய கஷ்டங்களையும் இல்லாட்டினா அவங்க ஸ்கூல்ல நடந்த ஏதாவது எக்ஸைட்மெண்ட் விஷயத்தையும் குழந்தை முதல்ல பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுது அப்படின்னாவே நல்ல வலுவான தொடர்பு இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் அப்படி பண்ணல அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா அவங்க லெவல்ல இருந்து கொஞ்சம் கீழே இறங்கி குழந்தைங்களோட கொஞ்சம் டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி விளையாடுறதோ, அவங்களுக்கு ஏத்த மாதிரி படிக்கிறதோ, இல்ல அவங்க பேசிட்டு இருக்க கான்வர்சேஷன்ல நீங்களும் ஜாயின் பண்றதோ, இப்படி எல்லாம் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்க கூட ஒரு நல்ல பிணைப்பு வரதுக்கு அதிகமா இருக்கும். இந்த பிணைப்பு வரதுக்கு சான்சஸ் நிறைய அதிகரிக்கும் போது பாத்தீங்கன்னா, தயங்காம அடுத்த தடவை ஏதாவது நடக்கும்போது உங்களுக்குள்ள பகிர்ந்து கொள்ள ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்படிதான் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது பாத்தீங்கன்னா, குழந்தைகளோட முக்கியமான தகவல் தொடர்பு செயல்திறனை நம்ம கவனிக்கணுங்க. ஏன்னா, இந்த தகவல் தொடர்பு செயல்திறனாலதான் ஒரு நேர்மறை பெற்றோரை உருவாக்க முடியும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை ஏதாவது தப்பு செய்யுதுன்னு வச்சுங்களேன், அதுக்கு ஒரு கடுமையான ஒரு மெத்தட்லயோ இல்ல விரும்பத்தகாத யார்கிட்டயும் சொல்லக்கூட முடியாத அளவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதோ, இந்த மாதிரி சொல்றதுக்கெல்லாம் பதிலா குழந்தைகளோட இனிமையா அவங்கள உற்சாகப்படுத்தி, இத போய் நீ இப்படி பண்ணிட்ட, தப்பா பண்ணிட்டியே, இது மாதிரி பண்ணா என்ன ஆகுது பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதோட சைட் எஃபெக்ட் எல்லாம் சொல்லும்போது பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஓ இது ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு அப்படின்றது புரிய ஆரம்பிக்கும். குழந்தைகளும் தங்களோட கருத்துக்களையும் நம்பிக்கையும் உணர்ச்சிகளையும் வெளிப்படையா பேரண்ட்ஸ் கிட்ட விவாதிக்க ஆரம்பிக்கணுங்க. இந்த மாதிரி விவாதிக்கணும் அப்படின்னா நீங்க ஃப்ரீயா மைண்டடா இருக்கணும். எப்ப குழந்தைங்க உங்ககிட்ட பேச வந்தாலும் நீங்க ஃப்ரீயா அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய லெவல்ல இருக்கணும். குழந்தைகள் பாத்தீங்கன்னா எப்பயுமே ரொம்ப ஃப்ரீ ஆட்டுங்க. நீங்க முதல் நாள் சரியா நீங்க அவங்க சொல்றத காது கொடுத்து கேட்கலன்னா அடுத்த நாள் உங்ககிட்ட பேசுறதே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, வெளிப்படையா குழந்தைகள் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா குழந்தைகளோட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். வேல்யூபிள் டைமா ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மூலையிலையும் நீங்க ஒரு மூலையிலையும் இருக்கலாம் கூடாது. குழந்தைகளுக்கு ஏத்த மாதிரி டைம் செட் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு ஆஃபீஸ் அப்படின்னா, ஒரு நாளைக்கு நீங்க கூட எக்ஸ்கியூஸ் எடுத்துட்டு குழந்தைகிட்ட சொல்லிக்கலாம். இன்னைக்கு அப்பாவுக்கு நிறைய வேலை இருக்கு, அப்பா நாளைக்கு உங்க கூட உட்காந்து பேசுறேன் அப்படின்னு ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு நீங்க போய்க்கலாம். இப்படி பண்ணும்போது ஒரு நேர்மறையான ஒரு பெற்றோருக்குரிய அணுகுமுறையா இது இருக்கும். குழந்தைங்களுக்கும் அப்பா நமக்காக டைம் ஒதுக்கியிருக்காங்க, இது ரொம்ப வேல்யூபிள் டைம் அப்படின்றது புரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி டைம்ல பண்ணும்போதே பாத்தீங்கன்னா குழந்தைகளோட பேசுறதையும் கேட்கறதே குழந்தைகளோட செயல்திறனை அதிகரிக்குங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா, நேர்மறை பெற்றோர்களால மட்டும்தான் நேர்மறையான குழந்தைகளை வளர்க்க முடியும். சில வீட்ல பாத்தீங்கன்னா, குழந்தைகள்னு நம்ம சொல்றோமே தவிர, ஒரே சத்தமா இருக்கும். எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடைக்கும். பெட்ரூம்ல போய் பாத்தீங்கன்னா, தலகாணி எல்லாம் பிஞ்சு போட்ட மாதிரி இருக்கும். வீட்ல வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்காது. எல்லா இடத்துலயும் மாத்தி 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 வச்சுட்டு இருக்குங்க. யாரையுமே மதிக்காதுங்க. வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்திருந்தாலும், அவங்க அலோன்னு சொல்லிட்டு போவாங்களே தவிர, மத்தபடி அவங்கள ஒரு பொருட்டாவே காமிக்க மாட்டாங்க. சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பசங்களும் இருக்கு. நம்ம மொத்தமா இவங்கள வால் பசங்க அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா இந்த வால் பசங்கள் உருவாகுறதுக்கும் பெற்றோர்கள் தாங்க முக்கியமான காரணம். பெற்றோர்கள் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாத போதுதான் குழந்தைகள் இந்த மாதிரி தன்னைத்தானே என்கரேஜ் பண்ணிக்கிட்டு தன்னைத்தானே இப்படி நேர்மறையான விஷயங்கள் செய்யறதுக்கு பதில் மத்தவங்களை இன்ட்ராக்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி அட்டென்ஷன் கவர் பண்றதுக்காக இப்படி எல்லாம் வேலை செய்வாங்க. சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, குழந்தை ஒரு நல்ல குழந்தையா வளரணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க அந்த மாதிரி முன்மாதிரியா இருக்கணும்.
ஒரு பொருள வந்து எடுத்த இடத்துல வைக்கணும்னு நீங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் குடுக்க நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க முதல்ல அத ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு சொல்லணும். தெரியாம குழந்தைங்கள பயமுறுத்துறதோ, இல்ல கண்டிக்கிறதோ அந்த வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. 2, 3 தடவ குழந்தைகள் வந்து அத இக்னோர் பண்ண ஆரம்பிச்சா கூட, 3வது தடவ பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காவே நீங்க பொறுமையோடையும், அன்பாவும் சொல்லும்போது, அடுத்தது ஆட்டோமேட்டிக்காவே அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸ்கூல் மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போட்டுட்டு வீட்ல வந்துட்டு இப்படிதான் செய்யணும், 7 மணிக்கு சாப்பிடணும், 8 மணிக்கு இப்படி செய்யணும் அப்படிலாம் நீங்க ரூல்ஸ்லாம் போட்டீங்கன்னா, குழந்தைங்களுக்கு கேஜ்ல போட்ட மாதிரி ஆயிடுங்க. இந்த மாதிரி குழந்தைகள் நேர்மறை குழந்தைகளாக வளர மாட்டாங்க. நேர்மறை பெற்றோர்களாவும் உங்கள கருத மாட்டாங்க. கண்டிப்பா குழந்தைகள் லெவல்ல இருந்து நீங்க மாத்தக்கூடாது. அத கரெக்ட்டாவும், பொறுமையாவும், அன்பாவும் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க வழியிலேயே சொல்லும்போது ஈஸியா அவங்களுக்கு அட்ராக்ட் ஆகும். அது இல்லாம பார்த்தீங்கன்னா, நமக்கு இருக்கிற மாதிரியே, பெரியவங்களுக்கு இருக்கிற மாதிரியே குழந்தைகளுக்கும் சுயமரியாதை அதிகங்க. அந்த சுயமரியாதை இல்லாத பட்சத்துல நீங்க அத உருவாக்கணும். எப்படி உருவாக்கணும் அப்டின்னா, குழந்தைங்களோட எப்பயுமே குடும்பத்துல வந்து ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கு அப்டின்னாவே, ஆட்டோமேட்டிக்கா குழந்தைகளுக்கு சுயமரியாதை கிரியேட் ஆகுங்க. நம்ம இருக்கிறது நம்மளையும் மதிக்கிறாங்க. நம்ம இருக்கிறதால நல்லபடியா இருக்கு. பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்ப கடுமையான வார்த்தைகள்லாம் பேசல. அப்பனா அவங்க எனக்கு மரியாதை குடுக்குறாங்க. இப்படி ஒரு கெஸ்ட் வரும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்மைலிங் ஃபேஸோட அங்க உட்கார்ந்துட்டு பாசிட்டிவா நடந்த விஷயம் மட்டும் நம்ம ஷேர் பண்றோமோ, அதே மாதிரி குழந்தைகள் இருக்கும்போதும் நமக்கு நடந்த பாசிட்டிவான விஷயத்தையும், முன்னேற்றம் குடுத்த விஷயத்தையும் நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களோட கண்ணோட்டத்துல வழியா கடுமை குறைவா இருக்கிற பட்சத்துல குழந்தைகள் சுயமரியாதையை ஃபீல் பண்ணுவாங்க. அந்த ஃபீலிங் வந்து அவங்களுக்கு அதிகமாரிக்கும். எப்ப சுயமரியாதை அதிகரிக்குதோ, அப்ப அவங்களே வந்து தன்னை வந்து ஒரு பேட் பாயா சித்தரிக்க மாட்டாங்க. இல்ல ஒரு பேட் கேர்லா கொண்டு வரதுக்கு சித்தரிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி விஷயத்தை அவங்க பொருட்படுத்த மாட்டாங்க. அவங்களோட நடத்தைய அவங்களேவே திறம்பட வளர்த்துக்குப்பாங்க. இதுதான் வந்து நம்மளோட குழந்தைகள் மீதான விஷயத்த வந்து சுயமரியாதையை நீங்க கொண்டு வரும்போது, குழந்தைகள் நல்ல நடத்தையோட, ஒழுக்கத்தோட அவங்களே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எதிர்மறை அணுகுமுறைய கண்டிப்பா நீங்க கைவிட்டுறணுங்க. சில டைம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேரண்ட்ஸ் சொல்றது, குழந்தைகள்ட்ட கொஞ்சம் கண்டிப்பா இருக்கணுங்க. இல்லாட்டி குழந்தைங்க சொல்றது கேட்காது. இப்படி சொல்றவங்க தான் அதிகம். சில பேர் பயங்காட்டி குழந்தைகள வளர்க்குறாங்க. இதுவும் வந்து முட்டாள்தனமான ஒரு விஷயம் தான் சொல்றாங்க. குழந்தைங்களுக்கு நீங்க வந்துட்டு பயமுறுத்துறதாலயோ, இல்ல இந்த மாரி கண்டிப்போடு இருக்கிறதாலயோ, குழந்தைகளுக்கு ஒரு எல்லை அமைச்சு, இதுக்குள்ள தான் நீங்க இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றதும், குழந்தைகள நல்வழிப்படுத்தாது. ஆனா, எப்போ உங்க குழந்தை ஒரு முட்டாள்தனமாக நடத்தையிலேருந்து தவறி போறாங்களோ, அப்ப நீங்க கொஞ்சம் கடுமையா நடந்துக்கிறதுல தப்பில்லங்க. ஆனா, அதையும் வந்து நீங்க நேர்மறையான ஒரு பெற்றோரா இருந்து, குழந்தையோட நடத்தைக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு மாற்றி சொல்றது அவசியம். அப்படி சொல்லும்போது தான் குழந்தைங்க அதுக்கு நல்ல விதமா எடுத்துக்கிட்டு, இது தப்பு, தெரியாம நம்ம பண்ணியிருக்கோம். அதனால தான் அப்பாவும், அம்மாவும் இப்படி சொல்றாங்க அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. சரி. இது இல்லாம குழந்தைகள் வளர்க்க வேண்டியதுக்கு பெற்றோர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த குழந்தைகள் வந்து என்ன உணர்றாங்க நம்மள பத்தி, என்ன யோசிக்கிறாங்க, என்ன மாதிரி எண்ணங்கள அவங்க இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து குழந்தைங்களாவே மாறி யோசிக்கணுங்க. அப்படி மாறி யோசிக்கும்போது தான் நீங்க குழந்தைகளுக்கு கூடிய நேரம் ஒதுக்கி அவங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களால பண்ண முடியும். எப்பயுமே குழந்தைகள் என்ன யோசிப்பாங்க, இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்துன்னு அப்படி நீங்க யோசிச்சு தான் மூவ் பண்ணணும். அது இல்லாம பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் நல்லவர்களாக வாழணும், நல்லவர்களாக உருவாக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, குழந்தைகள் சாப்பிடும்போது கண்டிப்பா வந்து அதிக கவனம் எடுத்துக்கணும். மத்த நேரத்துல நெறைய பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பிடுற டைம்ல நல்ல இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. இத சாப்பிடு, அத சாப்பிடு, இத சாப்பிடு, இந்த இது நல்லாருக்கும், இது கேரட் நல்லா கண்ணு தெரியும். இப்படி வந்து குழந்தைக்கு வச்சு குடுத்து நல்லா கவனிப்பாங்க. அதே பட்சத்துல நல்ல நடத்தையோட இருக்காங்களான்னு குழந்தைகள பாதுகாக்கிறதுக்கு மறந்துருவாங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க குழந்தை நல்ல நடத்தையா இருக்குதான்னு நீங்க இதையும் வாட்ச் பண்ணுங்க. எப்ப குழந்தை நல்ல நடத்தையோட இருக்குதோ, அந்த குழந்தைய பாராட்டத்துக்கு தவறிடாதீங்க. குழந்தைய பாராட்டும்போது தான் குழந்தைகள முக்கியமா மத்தவங்க முன்னாடி பாராட்டும்போது தான் குழந்தைகளுக்கு மிகுந்த நல்லவர்களாக மாறக்கூடிய நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் உருவாகும். ஈவன் நீங்க சில கிஃப்ட்லாம் கூட குழந்தைகளுக்கு குடுத்து பண்ணலாம். ஆனா சில பேரண்ட்ஸ் வந்து கிஃப்ட் குடுக்குறேன்னு ஐஃபோன் வாங்கி குடுக்குறதும், ஒரு லேப்டாப் வாங்கி குடுத்துறதும், பெரிய பெரிய லெவல்ல வாங்கி குடுத்து தான் தலையிலேயே மண்ண போட்டுக்கிற மாரி பண்றாங்க. பட் அந்த அளவுக்குலாம் போகாதீங்க. சிறிய வெகுமதி போதும். குழந்தைகளுக்கு நீங்க பாராட்டுறீங்கன்ற அந்த ஃபீலிங்க உருவாக்குனா போதுங்க. மத்தபடி கிஃப்ட் வந்து ரொம்ப வேல்யூபிள் கிஃப்ட்லாம் குடுத்து குழந்தைங்கள திசை திருப்பக் கூடாது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, குழந்தைகள் வந்து நமக்கு பிடிக்காத ஒரு வழியில நடக்கும்போது, தவறான வழிகள போகும்போது, குழந்தைகள்ட்ட வந்து நம்மள வந்து ஆரம்பத்துல இருந்தே லைட்டா கண்டிக்க ஆரம்பிக்கணும். அந்த கவனச்சிதறல் இருக்கும்போது, அத விட்டுட்டு அந்த டாபிக்க விட்டுட்டு வேற இடத்துக்கு போயிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாட்டி வீட்ல தங்கி படிக்கக்கூடிய ஒரு பையன்,
ஒரு தவறான வழிக்கு ஆரம்பிக்கிறான்னு வச்சுங்களேன், நீங்க டக்குன்னு வந்து அந்த இடத்த மாத்தி கொடுக்கணும். அப்ப குழந்தைகளுக்கு வந்துட்டு, ஓகே இந்த இடத்துக்கு வந்தோனே இப்படி இருக்கக்கூடாது போல இருக்கு அப்படின்னா தோண ஆரம்பிக்கும். ஸோ குழந்தைகள் வந்து ஒரு தப்பு செய்யும்போது, ஒரு கவன சிதறல் இருக்கும்போது, திசை திரும்பும்போது, பெற்றோர்கள் வேற ஒரு திசையில அவங்கள திருப்பும்போது, ஆட்டோமேட்டிக்கா குழந்தைகளுக்கு நல்ல வழி கிடைக்கும். இது குழந்தை வளர்ப்புல ரொம்ப ரொம்ப வெற்றிகரமாக இருக்கும். நிறைய பேர் பெற்றோர்கள் செய்யக்கூடிய சாதாரணமான பெற்றோர்கள் செய்யக்கூடிய மிகுந்த ஒரு கஷ்டமான என்ன விஷயம் பண்றாங்கன்னா, குழந்தை சொல்றத கேட்கறது இல்லைங்க. ஒரு நாள் 2 நாள் கேட்பாங்க. அப்புறம் எனக்கு நேரம் இல்ல உன் பேச்செல்லாம் கேட்கறதுக்குன்னு போயிடுவாங்க. ஆனா குழந்தை சொல்றதை கேட்கணுங்க. நீங்க கண்டிக்கும் போது கூட குழந்தை வந்து நீங்க இப்படி சொன்னதால தானே நான் அங்க வச்சேன். அதனால விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா, குழந்தை பக்கம் நியாயம் இருந்துச்சுன்னா சாரிம்மான்னு சொல்லி போயிடுங்க. இந்த மாதிரி சொல்லும்போது குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான ஒரு ரிலேஷன்ஷிப் பிரச்சனை இல்லாம சாதகமா முடியும். குழந்தைகளும் அம்மா நம்ம சொல்றதை கேட்கறாங்க, அப்பா நம்ம சொல்றதை கேட்கறாங்க, நமக்கும் மரியாதை கொடுக்குறாங்க, அப்ப நெக்ஸ்ட் டைம் நம்மளும் தப்பு செய்யக்கூடாதுன்னு கரெக்டா புரியும். குழந்தைகளை சரியான நேரம் வந்து எடுத்துதான் திசை திருப்பணுங்க. 15 வயசு ஆனதுக்கு அப்புறம் ஒரு குழந்தைய போயிட்டு நீ ஃபர்ஸ்ட் வந்து இத்தனை மணி நேரம் படிக்கணும்னு ஒரு ரூல்ஸ் போட்டீங்கன்னா, அத்தனை வயசுக்கு மேல நம்மளால அதுங்களை ரூல்ஸ் போட்டு ரெகுலேட் பண்றது கஷ்டங்க. அந்தந்த வயசுல குழந்தைங்களுக்கு என்ன செய்யணுமோ ஆரம்பத்துல இது சின்ன சின்ன விஷயமா கொண்டு வந்துடணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, சின்ன குழந்தையா இருக்கும்போது குழந்தையோட விளையாடுறதும், ஒரு 10 வயசு குழந்தையா இருக்கும்போது வா வா இந்த காய்கறி கொஞ்சம் எனக்கு எடுத்துக்கூட, இதை கொஞ்சம் எனக்கு வெட்டி கூடன்னு சொல்லிட்டு குழந்தைங்களையே ஒரு கேம் மாதிரி கூட்டு வச்சு சேர்த்து வச்சு வீட்டு வேலையில பழக்கிறதும், இல்ல படிக்க வைக்கிறதோ, இல்ல பக்கத்துல உட்காந்துட்டு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்துட்டு வாஷ் பண்ணி அதை வந்துட்டு மடிச்சு வைக்கிறதோ, இல்ல குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கதுப்புக்கு வச்சு படிக்க வைக்கிறதோ, இந்த மாதிரி நம்ம வீட்டு வேலைகளையும் கொஞ்சம் ஒரு சந்தோஷமான விஷயமா குழந்தைத்தனமா நம்ம செய்யும் போது பாத்தீங்கன்னா, சின்ன வயதுல இருந்தே குழந்தைகளுக்கு நேர்மறையான எண்ணங்கள் உருவாகும். இதெல்லாம் நம்மளோட வேலைதான், இதெல்லாம் பெரிய பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்களோட மூளையில ரெக்கார்ட் ஆகும். ஸோ திடீர்னு பெரிய பசங்களாம் ஆனதுக்கு அப்புறம் என் குழந்தை இந்த மாதிரி ஒண்ணுமே செய்ய மாட்டேது, ரொம்ப லேசியா இருக்குன்னு நம்ம அப்ப ஃபீல் பண்ணி ஒன்றும் அவசியம் இல்லைங்க. முன்னாடியே பண்ணணும். முன்னாடியே பண்ணும்போதுதான் இந்த சமூகத்தோட உணர்ச்சி, நடத்தை, மொழி, அறிவாற்றல், ஆரோக்கியமான நலன் இது எல்லாத்துக்குமே ஒரு சாதகமான பலன் குழந்தைகளுக்கு கிடைக்கும். குழந்தைகளோட உணர்ச்சிகளை வந்து கரெக்டா அவங்களுக்கு பூர்த்தி செய்யறதுக்கும், அவங்களோட உணர்ச்சியை வெளிக்கொண்டு வரதுக்கும் பெற்றோர்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது தான் நேர்மறை பெற்றோர்களாக நீங்க மாற்றப்படுறீங்க. குழந்தைகளுக்கு ஏத்த மாதிரி குழந்தைகளை அனுசரிச்சு கொண்டு போகும்போது தான் இந்த குழந்தைகளோட எதிர்காலம் மட்டும் இல்லைங்க, அந்த குடும்பத்தோட எதிர்காலம் மட்டும் இல்லைங்க, இந்த சமூகத்தோட கூட எதிர்காலமே நல்ல விதமா நேர்மறை எண்ணத்தோட வளரும். குழந்தைகளோட வளர்ச்சியும் மேம்பட்டதாக அறியும். இன்னொரு டாபிக் கூட திரும்ப நம்ம மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீதி ஒரு டாபிக் கூட திரும்ப பார்ப்போம். எல்லாருக்கும் வணக்கம்.